வணக்கம். வீட்டுராணி விலாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு லைனிங் கிளாத் போட்டு நான் சட்டை கட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறமா தச்சும் காட்டுவேன். இது எனக்கு ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. இந்த சட்டை தச்சு தாங்கக்கான்னு தந்திருக்காங்க. நான் தச்சு கொடுக்க போகிறேன். அதை நான் கட்டிங் பண்ணும்பொழுது வீடியோவாக எடுத்துருவோன்ட்டு தான் நான் இதை வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீட்டுராணி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் முதல்ல லைனிங் கிளாத்தை நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள நல்ல கிளாத்தை நான் கட் பண்ணுவேன். லைனிங் கிளாத்து 1 மீட்ரு எடுத்திருக்கு. எந்த பக்கம் நமக்கு அகலம் கிடைக்குதோ அந்த சைடை மடிச்சுக்கிட்டு நம்ம கை கட் பண்ணும் பொழுது துணி ஒட்டு கொடுத்து தைக்க வேண்டியது வராது. இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது பெரிய கை கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. அதனால் நான் அகலமாக இருக்கிற சைடை எடுத்து நான் மடித்து இப்போ நான் மார்க் பண்ணி கட் பண்ணி காட்ட போகிறேன். இதை 2 மடிச்சுக்கிட்டேன். திரும்ப 4 மடிச்சுக்கிடுவோம். இப்போ நான் துணியை 4 மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 மடித்தோம். திரும்ப மடித்த துணியை எனக்கு நேராக இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி கிராஸ் கட் பண்ணி காட்ட போகிறேன். சரி, இப்போ நம்ம அளவு சட்டை எடுத்துக்கிட்டு அளவு சட்டையில் எப்போதுமே சொல்லியிருக்கேன், கை நீங்கள் இடது கையை வச்சே நம்ம மார்க் பண்ணும் பொழுது நம்ம நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் இப்போவும் நான் இடது கையை தான் வச்சு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் லைனிங் கிளாத்தை போட்டு நான் கட் பண்ண போகிறதுனால இதில் நம்ம மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவு விட்டு அதில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைக்கும் பொழுது இந்த 1/2 இன்ச் அளவில் தைச்சி இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே மடித்து விட்டுற வேண்டியதான். அதனால் இன்றைக்கி நான் மடிப்புக்கு விட மாட்டேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச். சரி, அதில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ இந்த சட்டையினுடைய கையை நம்ம கரெக்டாக இந்த கோட்டு பக்கத்தில் நல்ல கோட்டு மேலேயே வச்சுக்கலாம். இந்த இடத்துல விரலை வச்சுக்கிட்டு கரெக்டாக மேலே நல்லா பிடிச்சிக்கணும். இழுத்து கரெக்டான அளவு சரியான அளவில் ஒரு மார்க்கு, மேலே ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்து இந்த இடத்த கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு இந்த சைடு பாருங்கள், இதில் இதுலேயும் இந்த அக்குள் அளவுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துலையும் சரியான அளவு ஒரு மார்க், தையல் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். ஓகே, இது நமக்கு கையினுடைய அந்த அகலம்னு சொல்லுவாங்க. இந்த கையினுடைய அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிடுதேன். சரி, இப்போ நான் சட்டையை எடுத்துட்டு தான் வளைவு வரைய போகிறேன். சட்டையை எடுத்துட்டேன். இப்போ வளைவு வரையும் பொழுது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்தே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு அளவு. ஸோ இதில் இருந்தே நான் வளைவு வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். ரொம்பவும் உயரமாக வரைய வேண்டாம், ரொம்ப இறக்கி வரையாமல் கரெக்டாக ஒரு நார்மலாக ஒரு வளைவு, அவ்வளோதான். இப்போ வரைஞ்சிட்டேன். நல்லா தெரியுது பாருங்கள், நீட்டாக வரைஞ்சாச்சு. இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இருக்குல்ல, இந்த மார்க்கில் இருந்து நீங்கள் வளைச்சி விடலாம். நான் இந்த சைடில் இருந்தே நான் வளைச்சி விட்டேன், இந்த வளைவு வரைஞ்சிருக்கேன். சரி, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன். இப்போ 2 துணி ஜாயிண்டில் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருதேன்.
சரி, இது வந்து ஓப்பனில் இருக்கும், ஒன்று மட்டும் ஜாயிண்டில் இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்து வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது இந்த ஆழம் கட் பண்ண வேண்டாம், முதல்ல கட் பண்ண வேண்டாம். நம்ம மேலே உள்ள கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா ஓரமாக ஒரு அடி போட்டு கூட நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம தச்சுக்கிடலாம். அதனால் இப்போ நான் ஆழம் உங்களுக்கு கட் பண்ணலை, லைன் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ நான் இந்த துணி ஓரமாக வச்சுட்டு அடுத்து பின் துணி கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து துணியை இப்படி விரிச்சுக்கிடணும். இப்போது கை கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து மேலே போயிடணும், மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நான் அந்த துணியை நல்லா விரிச்சுக்கிட்டு மேல் பக்கம் கை கட் பண்ண அந்த துணி வந்து மேலே போயிட்டு இப்போ இது ரெண்டை மடிக்க போகிறேன். ரெண்டை மடித்து போட்டுக்கிட்டு இப்போ பேக் துணி கட் பண்ண போகிறேன். அளவு சட்டை போட்டே நான் மார்க் பண்ணி சொல்லி தரேன். அளவு சட்டை போட்டு மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் கீழே உள்ள அடி பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் 2 இன்ச்சு விடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் 1.5 இன்ச்சு தான் விட்டு, ஏன்னா அது நம்ம வந்து இப்போ இது கொஞ்சம் பெரிய சட்டை தான், அதனால் நான் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிடுதேன். கரெக்டாக 1.5 இன்ச்சு. உங்களுக்கு துணி நிறைய இருக்குன்னா 2 இன்ச்சு விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு விட்டுக்கிட்டு நீளமாக ஒரு கோடு இழுத்துக்கணும். சரி, நம்ம அளவு சட்டையை உங்களுக்கு பார்த்தா தெரியும், சட்டையினுடைய பின் பகுதியை தான் வச்சுருக்கேன். ஆனால் கீழே அடியில் அடிப்பகுதியை 2 இடுப்பளவையும் அடிச்சிருக்கேன். 2 இடுப்பு துணி இருக்குது பார்த்தீங்களா, இடுப்புக்கு வரும்ல அந்த, அதாவது நம்ம சட்டையினுடைய அகலம்னு சொல்லுவோம் இதை, அந்த கீழே அடிப்பகுதி எடுத்தோம். இதுதான் சரியான அளவு. அடுத்து வந்து இதில் இருந்து நம்ம இந்த பேக்கில் வந்து 2 பக்கம் பிடிப்போம் பார்த்துக்கோங்க. முதுகு பகுதியில் பேக்கில் இந்த அடியில் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, 2 சைட்லேயும் பிடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம விடணும். அதுக்கப்புறம் சைடு துணிலாம் ஜாயின் பண்ண பிற்பாடு மீதி கிளாத் நமக்கு கட்டாயமாக இதில் இருக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு அளவில் மீதி துணி இருக்கணும். அதனால் மொத்தத்தில் 2.5 இன்ச்சு வந்து நான் கூட விட்டு மார்க் பண்ண போகிறேன். இது ஒரு 1 இன்ச்சு, அடுத்தது ஒரு 1.5 இன்ச்சு, ஆக 2.5 இன்ச்சு நான் கூட விட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த துணி எடுக்க வேண்டாம், அப்படி வச்சுக்கிட்டு சட்டையினுடைய பின் கழுத்து அது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இந்த துணி அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதான் சரியான அளவு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடணும். சரி, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இப்படியே துணியை வச்சுக்கிடுவோம். துணியை வச்சுக்கிட்டு அக்குள் அளவுமே நான் மார்க் உங்களுக்கு இந்த சட்டையை வச்சு எப்படி மார்க் பண்ணு சொல்லுதும் பாருங்கள். நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கிடணும். கீழேயும் கரெக்டாக இருக்கணும், கீழே அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த அளவு இப்படி வச்சுக்கோங்க, நல்லா இழுத்துக்கிட்டு. அடுத்து இந்த சைடில் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அக்குள் அளவுன்னு சொல்லுவோம் இதை, அந்த இடத்துல சரியான தையலுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கிடணும். தையலுக்கு நேராக மார்க் போட்டுக்கிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிடணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு நேராக ஒரு மார்க்கு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு. சரியா, இப்போ நமக்கு இந்த மொத்தம் வந்து இந்த கரெக்டான அளவு வேணும். லேசாக கோடு போட்டுக்கிட்டு கோடை இழுத்து விட்டுக்கிடுவோம். சரியான அளவு இப்படி வருது. இப்போ இதுக்கு பிற்பாடு இதுக்கு பிறகு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம சட்டை எடுத்துட்டேன், இதுக்கு அப்புறம் 1.5 இன்ச்சு கண்டிப்பாக மார்க் பண்ணணும். கரெக்டாக 1.5 இன்ச்சு, அதாவது தையலுக்கு பிறகு இதான் தையல் அளவு. இதுக்கு பிறகு நம்ம 1.5 இன்ச்சு வந்து நமக்கு கூட இருக்கணும். அதனால் இதில் ஒரு 1.5 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சட்டையை வந்து அடுத்து வந்து உயரம் நம்ம பார்க்கல இல்லையா, அதனால் உயரம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் ஷோல்டர் இப்படி மடிச்சுக்கிடணும். ஷோல்டர் மடிச்சுக்கிட்டு கீழே அளவையும் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு கீழே இந்த அடியில் நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல துணியை வச்சுக்கிட்டு நல்லா ஓரளவு நார்மலாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக என்ன செய்யணும், இதில் ஒரு மார்க்கு, சரியான அளவில் ஒரு மார்க்கு, ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சட்டையினுடைய உயரம். சரி, இப்போ நான் சட்டை எடுத்துருந்தேன்.
எடுத்துட்டு மேலும் வந்து நமக்கு கழுத்தின் அகலமும் ஷோல்டரும் நான் சட்டை போடாமே தான் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள அளவே 2.5 இன்ச்சு, அங்கே 3 இன்ச்சு தான். அதனால் சட்டை எடுத்துட்டேன். இப்போ இதில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 இன்ச்சு. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஸ்டவுட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஷோல்டர், அதாவது கழுத்தின் அகலம் கம்மியாக 2.5 இன்ச்சு போதும். ஷோல்டர் வந்து கட்டாயமாக கூட வரும். 3.5 இன்ச்சுன்னா, ஆமாம் 3.5 இன்ச்சு, 3.75 இன்ச்சுக்கிட்ட வரும் ரொம்ப ஸ்டவுட்டாக உள்ளவங்களுக்கு. மற்றபடி நார்மலாக உள்ள எல்லாருக்குமே 2.5 3 வச்சா போதும். இப்போ இதுலேயும் நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு. சரி, ரைட். இப்போது இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதையும் இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது என்னதுன்னா நமக்கு வந்து பின் கழுத்து. இதில் தான் பின் கழுத்து வரைஞ்சி வெட்ட போகிறோம். அதனால் இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கிடுவோம். இவங்க வந்து என்கிட்ட சட்டை வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. நல்ல கழுத்து இறக்கம், நல்ல இறக்கமாக வந்து அளவு சட்டையில் இருந்ததுனால நானும் அந்த அளவுக்கே மார்க் பண்ணி தான் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இனி கட் பண்ணி காட்டுவேன். இப்போ எல்லாமே வரைஞ்சாச்சு. இனி வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். அது இப்போ நான் சட்டையை போட்டே மார்க் பண்ணி காட்ட போகிறேன். சட்டையை எப்படி நம்ம ஆம்கோல் அளவு பார்க்கணுன்னா, இந்த கையை வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கிடணும். கை மடிச்சுக்கிட்டு இப்போ இதுதான் நமக்கு சரியான அளவு. நான் சட்டையை வச்சு பார்க்க போகிறதுனால கரெக்டாக தையல் போட்ட இடத்த தான் இதில் வைப்பேன். அதனால் கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளியே இந்த சட்டையை வச்சுக்கிடணும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் இதை நல்லா மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு நல்லா வளைச்சி கொண்டு வரணும். சரி, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுது, விரல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி விட்டுருதேன். சரி, இவ்வளோதான். இப்போ நான் இதில் அளவு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆம்கோல் அளவு நம்ம டேப்பு வச்சு பார்க்கும்பொழுது மேலே உள்ள கோட்டிலேருந்து அளக்கணும். 5 இருக்குது. சரி, இதையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். சரி, இப்போ நான் ஆம்கோலும் வரைஞ்சிட்டேன். ஆம்கோல் கரெக்டாக அவங்க சட்டை அளவு சட்டை போட்டு தான் மார்க் பண்ணேன். 5 அளவு இருக்குது. 5 அளவு, அதாவது 5 இன்ச் அளவு இருக்குது. அதையும் நான் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விட்டுட்டேன். இன்னும் இதில் வந்து நம்ம இப்படியே கட் பண்ண போகிறதில்ல. கை கட் பண்ணும் பொழுது இதில் வளைவு வரைஞ்சி தான் கட் பண்ணணும். இந்த வளைவு எப்படி வரையணும்னு சொல்லி தரேன். வளைவு வந்து பின் துணிக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து நம்ம இதில் நான் 1.5 இன்ச்சு வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பேக் துணிக்கு 1.5 இன்ச்சும் முன் துணிக்கு 1 இன்ச்சு வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சட்டையிலுமே நான் அப்படியே சொல்லி தரேன். ஆனால் வந்து 2 பக்கமும் 1 இன்ச்சு வச்சு கூட நம்ம மார்க் பண்ணி கூட தச்சு பார்க்கலாம். அதுவுமே கரெக்டாக தான் வரும். ஆனால் நான் வந்து வைக்கிறது 1.5 இன்ச்சு தான் வைப்பேன். இதுலேயும் நான் 1.5 இன்ச்சு வச்சுக்கிடுதேன். ஸோ 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வளைவு எப்படி வரையணும்னா, நான் வந்து இப்படி கரெக்டாக வரைஞ்சிருவேன். ஆனால் வரைய தெரியாதவங்களுக்கு கஷ்டம். ஸோ இதையும் நம்ம அளந்து இதில் மத்தியில் மார்க் பண்ணிக்கிடணும். இதையும் இந்த சைடு வரைஞ்சிக்கிடணும். இந்த இருக்குல்ல, இதுதான் கோடு. இந்த இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு 6.5 வருது. 6.5ங்கும்போது நமக்கு 3.25, பாதி அளவு வந்து 3.25 வரும். இந்த 3.25 அளவில் மார்க் பண்ணிக்கிட்டு, இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வளைவு வரையும் போது ரொம்ப ஈஸியாகவே நீட்டாக வரைஞ்சிடலாம். வளைவு நான் வரைஞ்சி காட்டுதான் பாருங்கள். இப்படி வரையணும். பார்த்தீங்களா, நீட்டாக வந்துட்டு வளைவு. சரி, ஓகே. அடுத்தது இப்போ நான் நெக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்கு வந்து எப்படி வந்து இதில் வளைவு போடணுங்கிறத நான் சொல்லி தருவேன். இப்போ நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். ரவுண்ட் நெக்குக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வச்சாலே போதும். இல்லை ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். சரி, ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன மார்க் போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம வெளியில் தள்ளி கொண்டு வரணும். இந்த கோடு வழியாகவே நம்ம கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கழுத்து ஒடுக்கமாக இருக்கும். கொஞ்சம் விரிஞ்சு வேணும் அப்படின்னா அந்த கோட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். பார்த்தீங்களா, நீட்டாக வரும். கொஞ்சம் வெளியில் வந்து கரெக்டாக இந்த மார்க் வழியாக வளைச்சி விட்ற வேண்டியதான். தட்ஸ் ஆல்.
இப்படி நம்ம கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த நெக்கு வந்து பின்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா நீட்டாக வரும் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இதில் இருந்து தான் கொஞ்சம் வெளியில் கொண்டு வரணும் கோட்டை. கொஞ்சம் வெளியில் வந்து அப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து கழுத்து நெக் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து எல்லாமே பேக் துணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் துணி கட் பண்ணிவிட்டேன். நான் விரித்து காட்டுறேன் பாருங்கள். நெக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், அழகாக வந்திருக்கு நெக்கு. சரி, இப்போ நான் முன் துணி கட் பண்ண போகிறேன். முன் துணி கட் பண்ணும் பொழுது தான் இது வந்து சாதா கட்டு தான். கிராஸ் கட் அப்படின்னாலே முன் துணி மட்டும்தான் நம்ம கிராஸ் கட் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து சாதா கட்டு தான். இப்போ நம்ம கிராஸ் கட்டு எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ கிராஸ் கட்டு வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ண பின் துணியை தான் வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். இப்போ நான் 2யும் ஒரே நேரத்தில் கட் பண்ண போகிறது இல்லை. ரெண்டு துணியாக மடித்து தான் சொல்லி கொடுத்தேன் இவ்வளோ நாளும். நம்ம சாதா கட்டுக்கு அப்படி போட்டுடலாம். இப்போ வந்து கிராஸ் கட்டு அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து நம்ம 2 துணியை மடித்து போட்டே ஒன்றாவே கட் பண்ணிடலாம். இந்த துணியில் வந்து நான் தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த துணியை இந்த இடத்துல போட்டு இன்னொரு கிளாத் வந்து நான் கட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ துணி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பேக் துணி. இந்த துணியை நான் எப்படி கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப கிராஸாக வைக்கல, லைட்டு கிராஸாக தான் வச்சுருக்கேன். போதும், இந்த மாதிரி கிராஸாக வச்சாலே நமக்கு நீட்டாக தான் வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். ரைட். இப்போ மேலே வந்து என்ன செய்யணும், மேலே இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த துணியை போட்டே நம்ம வரைஞ்சிக்கிடணும். மேலே 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு மார்க் போட்டுக்கிடணும். சரி, போட்டு நம்ம அந்த கையையும் இந்த கரெக்டாக இந்த அளவுலேயே வரைஞ்சி விட்டுக்கிடுவோம். சரி, அவ்வளோதான், தேட்ஸ் ஆல். இப்போ நம்ம துணியை எடுத்துடலாம். சரியா? இவ்வளோ மார்க் பண்ணால் போதும், நம்ம துணி எடுத்துருவோம். இதில் வேணாலும் இதை நல்லா கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கணும். அப்படி இழுத்து விட்டுட்டு இது நமக்கு வந்து என்னென்னா இந்த அளவு மார்க் பண்ணிக்கிடுவோம். சரியா? இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து மடித்து உள்ளே போயிடும். அதனால் இதுதான் நம்மளுடைய சட்டையினுடைய உயரம், இந்த அளவு தான். அதனால் இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிடுதேன். ரைட். இப்போ நம்ம சட்டை நமக்கு இந்த துணி வந்து தேவையில்லை, துணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ வரைஞ்சி விட போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதிலிருந்து இது என்னதுன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக 5 இருந்துச்சு. சரி, அடுத்தாப்புல இந்த மாதிரி இந்த கோட்டையும் நேராக வரைஞ்சி விட்டுவிடுவோம். சரி, வரைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த வளைவு வந்து நமக்கு பின் துணிக்கு தான் 1.5 இன்ச்சு. இது பின் துணி அளவுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இப்போது இதில் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சில் தான் நம்ம வளைவு வரையணும். முன் துணிக்கு 1 இன்ச்சு தான், 1.5 இன்ச்சு வைக்கவே கூடாது. சரியா? இப்போ நான் கட் பண்ணும் பொழுது கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணிடுவேன். இது நமக்கு தேவையில்லை, இது வந்து பின் துணிக்குள்ள வளைவு. ஓகே. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டில் பாருங்கள், முன் கழுத்து அந்த சட்டையை போட்டு அளவு சட்டை போட்டே நான் பார்த்துக்கிடுறேன். அளவு சட்டையில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம வைக்கணும். சரி, ஏன்னா இது நம்ம வெளியே தச்சு கொடுத்தாலே கண்டிப்பாக அந்த அளவு சட்டையில் உள்ளபடி தான் நம்ம மார்க் பண்ணி தச்சு கொடுக்கணும். நமக்கு தைக்கும் பொழுது நான் சொல்லி தந்த பொதுவான அளவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த அளவு கூட நமக்கு வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் தைக்கும்போது நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் சட்டையை போட்டே அளவு எடுத்துக்கணும். சரி, பாருங்கள், கரெக்டான அளவு இதுதான், கரெக்டான அளவு. ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போ நம்ம அளவு சட்டை எடுத்துடலாம்.
சரி, இப்போது இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு 2.5 இன்ச் இருக்கணும். இது என்னதுன்னா கழுத்தின் அகலம். இதுதான் நம்ம அளவு சட்டையில் உள்ள அளவு வந்து இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கழுத்தின் அகலம் கரெக்டாக 2.5 இன்ச் இருக்கணும். இப்போ நான் 2.5 இன்ச் ஷார்ப்பாக இருக்குது இதில். சரியா? இப்போ இது வந்து முன் கழுத்து வரைஞ்சிக்கிடுதேன், வளைவு வரையணும். முன் கழுத்து வளைவு வந்து நான் ஏற்கனவே பின் கழுத்துக்கு கொஞ்சம் இந்த கோட்டை விட்டு வெளியில் வரைஞ்ச மாதிரி இதுலேயும் நீங்கள் வரைஞ்சிக்கிடணும். அப்போ வந்து கழுத்து கொஞ்சம் விரிவு கிடைக்கும், மேலும் நல்லாவும் இருக்கும். சரி, வளைவு வரைஞ்சிக்கிட்டேன். ரைட், ஓகே. அடுத்தது இப்போ இந்த அளவு பார்க்க போகிறோம். இந்த அளவு வந்து இது என்னதுன்னா நமக்கு ஓப்பன் அளவு. கொக்கி சைடு வி சைடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம முன்னால் கொக்கி மாட்டுவோம்ல, அந்த பக்கம்தான் இந்த பக்கம். ஸோ இதில் வந்து என்ன அளவு இருக்குன்னு நான் அளவு சட்டை போட்டே பார்த்துக்கிட்றேன். நான் சொன்னேன், பொதுவாக நம்ம வெளியில் தச்சு கொடுக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு மார்க் பொதுவான அளவுலாம் வைக்கக்கூடாது. அந்த சட்டையில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இந்த அளவு சட்டையை போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மத்தியில் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுக்கிடணும். அடுத்து திரும்ப இந்த ஏற்கனவே இந்த பிடிச்சிருக்கும்ல அதை 2வது கோட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பட்டியை ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சரியான அளவு ஒரு மார்க்கு, கீழே தள்ளி ஒரு 1/2 இன்ச் மார்க். ஓகே. சைடு அளவு, சைடில் வந்து நமக்கு அக்கிள் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு, இந்த பக்கம் வந்து இதையும் மார்க் பண்ணிக்கிடணும். இது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி வச்சுக்கிடணும், சட்டையே வச்சுக்கிட்டு. இப்போ பாருங்கள், இதில் சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே போட்டுக்கிடுவோன்னு 1/2 இன்ச் கீழே தள்ளி. சரி, இப்போது பட்டி வளைவு வந்து வளைவுக்கு மார்க் பண்ண போகிறேன். அது வந்து முதல்ல நம்ம சட்டையில் வந்து எப்படி அது பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய முன்துணி வளைவு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கிட்டு ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மத்தியில் கீழே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா கப்புக்கு, அந்த இடத்துல நல்லா நீட்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டான அளவு ஒரு மார்க்கு, கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். சரி, இப்போ நான் வளைவு வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். இப்போ கிராஸ் கட்டிங் வளைவு இப்படி தான் வரும். அந்த சாதா கட்டை விட கிராஸ் கட்டுக்கு இந்த பட்டி வளைவு நல்ல இறக்கமாக வரும். முன்னால் வந்து நமக்கு கப்பு வந்து கப்புக்கு மார்க் பண்ணுவோம் பார்த்தியா, மார்க் பண்ணி கப்பு தைக்கும்போது அது வந்து நல்லா பெர்ஃபெக்டாகவே வரும். இப்போ நான் வந்து முன் துணி எல்லாமே மார்க் பண்ணிட்டேன், இனி கட் பண்ணி தான் காட்டணும். இப்போ நான் வந்து அந்த முன் துணியில் ஒரு கிளாத்து கட் பண்ணிட்டேன். இதுதான் கிராஸ் கட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராஸ் கட்டு எப்படி பண்ணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கிளாத்தை மறுபடி போட்டு இந்த துணி மேலே போட்டு இன்னொரு துணி கட் பண்ணிடுறேன். சரியா? நல்லா கிராஸாக தான் போடணும். நம்மளுக்கு எப்படி வாய்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து துணியை போட்டுக்கலாம். சரியா? ஆனால் வெளியில் போயிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதனால் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னா கீழே தள்ளி இப்படி வச்சோம்னா நமக்கு ஓரளவு கரெக்டாக வருது. இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் வச்சு இதை பார்த்திங்களா, இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஆனால் கிராஸாக கட் பண்ணணும். தட்ஸ் ஆல். கிராஸாக போட்டு எந்த மாதிரி போட்டால் நமக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கோ அப்படின்னு நம்ம வந்து அந்த துணியை வச்சு பார்த்து கட் பண்ணணும். சரியா? ஓகே, கட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்து பட்டி துணிலாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் துணி இருக்குது, இதுக்கு மேலேயும் நமக்கு முன் துணி பின் துணிலாம் கட் பண்ணியாச்சு. மேலும் கை கட் பண்ணிவிட்டேன். இனி பட்டி துணி கூட நமக்கு இதில் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கிளாத் இருக்குது, இதுலேயும் பட்டி துணி எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2 கிளாத்துமே கட் பண்ணிட்டேன். இந்த கிளாத் வந்து லெஃப்ட்டு இடது பக்கம், இது வந்து ரைட் சைடு, இது வலது பக்கம்.
அதே மாதிரி இதுதான் நல்ல பக்கம், இதுவுமே நல்ல பக்கம், இது மாற்று பக்கம், உள் பக்கம் மாற்று பக்கம், இதுவுமே உள் பக்கம் மாற்று பக்கம் வரும். சரி, இப்போ அடுத்தது பட்டி துணி. பட்டி துணி மேலும் மற்றும் ஓப்பன் கிளாத்து, அப்புறம் கொக்கி பட்டி, பி பட்டிக்கு கிளாத்து, கழுத்து துணி எல்லாமே நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ பட்டி துணி வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த சைடில் ஒரு 4 இன்ச் எடுத்துக்கிடணும். பட்டி துணிக்கு இதில் ஒரு 4 இன்ச்சு, இதில் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்தது வந்து நீளம் பார்ப்போம். நீளம் வந்து நான் அளவு சட்டையை பார்த்து சொல்கிறேன். இந்த அளவு சட்டையை பார்க்கும் பொழுது அளவு சட்டையில் வலது பக்கம் எடுத்திருக்கேன், வலது பக்கம் பட்டி. இதை கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிடுவோம், ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வச்சுக்கிடுவோம். இந்த கோட்டை விட்டு 1/2 இன்ச்சு வெளியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பார்த்திங்களா, கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கிடுவோம். சரியா? கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுறணும். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து மேலே கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல விரலை வச்சுக்கணும். விரல் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். அதில் ஒரு மார்க்கு. அடுத்து இந்த மத்தி அளவில் ஒரு மார்க்கு. தையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தையல் போட்ட இடத்துலே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுலேயே மத்தி அந்த தையல் போட்ட இடத்துல மார்க் பண்ணிக்கிடுதேன். சரி, ரைட். இப்போ நான் சட்டையை எடுக்க போகிறேன். சட்டையை எடுத்துட்டு இதில் என்ன அளவு இருக்குன்னு என் டேப்பு வச்சு அளந்துக்கிடுதேன். இதில் வந்து நான் வந்து இப்போது அந்த தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஆனால் இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம வைக்கணும். 1/2 இன்ச்சு துணி தையல் போட்டது போக அந்த தையலுக்கு மேலே நமக்கு வந்து துணி இருக்கணும், அப்படி தானே? அதனால் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கிடுதேன். இதில் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது நான் அளந்து பார்க்க எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக 4 இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் 4 இன்ச் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இதில் ஒரு 3.25 இன்ச்சுக்கிட்ட இருக்குது மத்தியில். அடுத்தது சைடில் பார்க்கும்போது 4 இன்ச் இருக்குது. சரியா? இப்போ இந்த மார்க்லேயே நான் வந்து பட்டி கட் பண்ண போகிறேன். ரைட், இதில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கிடுதேன். சரி, இப்போ நீளத்தை பார்க்க, நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க. நீளம் வந்து 11 இருக்குது. நீளம் வந்து 11 இருக்குது. சரி, கரெக்ட். இப்போ நான் அந்த சட்டையில் உள்ள பட்டி அளவுபடியே மார்க் பண்ணி இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓகே. இப்போ இதில் 2 துணி இருக்குது, இன்னும் 2 துணி இதில் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். மொத்தம் பட்டிக்கு வந்து 3 6 கிளாத் வேணும். இப்போ இதில் நமக்கு 2 துணி தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 துணி எடுக்க முடியுதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து மேல் துணி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த துணியில் இன்னும் நம்ம வந்து கண்டிப்பாக மீதி இருக்கும். அதில் நம்ம மீதி துணி அதில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் 2 துணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னா ஒட்டு போட்டு தைக்க வேண்டியது வரும். இப்போ இதில் ஒரு கிளாத் எடுக்க முடியும். மூணு துணி எடுத்துட்டேன். இன்னும் நான் அந்த நல்ல துணியிலையும் கொஞ்சம் துணி, அதுலேயும் ஒரு 3 கிளாத்து எடுக்கிறதுக்கு பார்க்கணும். 3ஓ 4ஓ எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பட்டிக்கு. அப்படி இல்லைனாலும் நம்ம வேறு துணியை உள்ளே போட்டோனாலும் தைச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பட்டி கிளாத் ரெடி ஆயிட்டு. இன்னும் கழுத்து துணி மட்டும் கட் பண்ணணும். கழுத்து வந்து நான் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். இப்போ இந்த கிளாத் இருக்கட்டும், நான் நல்ல கிளாத் வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கூட நமக்கு கழுத்து துணி இருந்தால் கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இல்லைன்னா இதுலனாலும் எடுத்துக்கலாம், இதுலேயும் துணி இருக்குது. ஓகேவா? சரி, சட்டையினுடைய பின் துணி, சட்டையினுடைய முன் துணி, கையில் உள்ள கை கிளாத்து, அடுத்தது கொக்கி பட்டி பி பட்டிக்கு துணி இந்த இருக்குது, இது பட்டிக்கு துணி இந்த இருக்குது.
எல்லாமே கட் பண்ணியாச்சு. மேலும் கழுத்து துணி வந்து கழுத்துக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள துணி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹெம்மிங் போடணும். அதுக்குள்ள கிளாத் வந்து நான் நல்ல கிளாத்தில் கட் பண்ணணும்னு பார்க்குறேன். அப்படி அதில் கிடைக்காட்டினாலும் நான் லைனிங் கிளாத்தும் இருக்குது எனக்கு, அதில் நான் கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல நல்ல துணி மேலே இந்த லைனிங் கிளாத்தை போட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.